Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். In which of the following situation does the list of numbers involved make an arithmetic progression and why? The taxi fare after each kilometer when the fare is rupees 15 for the first kilometer and the rupees 8 for each additional kilometer கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் இங்கே சொல்லிடுறேன். நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா என்னது? ஏபினா என்ன? டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3Dன்னு இருக்கும். இதில் ஏங்கிறது என்னென்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், டிங்கிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸ். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ என்ன வேணால் T1 T2 இதை T3 T4ன்னு சொல்லுவோம். T1 இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இப்போ இந்த நம்பருக்கு பதிலாக எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ இப்போ 1ன்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கடுத்து இந்த டியோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். இப்போ இங்கே 1ன்னு இருக்குன்னா இப்போ டி வந்து 2ன்னு வச்சுருக்கோன்னா அடுத்த டேர்ம் என்ன இருக்குன்னா 1 + 2. இப்போ அடுத்து வர்ற டேர்ம்னா இங்கே என்ன ஆன்சர் வரும்? 3. 2 + 1 3ன்னு வருமா? 3 + 2. அடுத்து இங்கே என்ன இருக்கும்? 5ன்னு இருக்கும். 5 + 2 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வரும்? 1. 2 + 1 3ன்னு வருதா? இது என்ன வருது? 5ன்னு வருது. இங்கே 7ன்னு வருது. இப்போ 7ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2 கிடைக்கும். இந்த டேர்ம்லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2 கிடைக்கும். 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணாலும் 2 கிடைக்கும். அப்போ இதுதான் டி, அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வருது அப்படின்னா அதுதான் என்னது? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இப்போ இங்கே கொஸ்டினை பாருங்களேன். இந்த டாக்ஸி ஃபேர் ஈச் கிலோமீட்டர் வென் த ஃபேர் இஸ் rupees 15 ஃபார் த ஃபஸ்ட் கிலோமீட்டர் அண்ட் rupees 8 ஃபார் ஈச் அடிஷ்னல் கிலோமீட்டர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் சொல்யூஷன் எப்படி எழுதணும்? இதில் திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஏன் அப்படி எழுதுகிறோன்னா பிகாஸ் த ஃபேர் increased by constant amount rupees 8. ஏன்னா ஒவ்வொரு ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் மட்டும் 15, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ ஆட் ஆகிட்டே போகுது? 18 ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ the sequence is 15, 15 + 8, 15 + 2 8, 15 + 3 8, சரி 3 × 8, இந்த மாதிரி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆன்சர் வரும்? இது 15, இது 15 + 8 என்ன வரும்? 23. இது என்ன வரும்? 16 + 15 என்ன வரும்? 31, எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? காமன் டிஃப்ரென்ஸ்னால் என்ன வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிட்டே போகுது? டிஃப்ரெண்ட் டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 8. அவ்வளோதான். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தாலே இது ஒரு ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம்.